யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நாங்க எங்க வீட்ல வந்து வேலை செஞ்ச ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க, அப்பப்போ வருவாங்க வந்துட்டு, இந்த மாசம் எனக்கு கொஞ்சம் காசு பத்தல. பசங்களுக்கு திடீர்னு ஸ்கூல் ஃபீஸ் கேட்டாங்க. திடீர்னு புக்ஸுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. கைடு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ கேட்கும்போது, அக்கா நீங்க சம்பாதிக்கிறதுல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பத்தவே இல்லக்கா அப்படின்னா. வீட்டுக்காரரும் குடிக்கிறாரு. எடுத்துட்டு போய் செலவு பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கடன் வாங்குற ஒரு சூழ்நிலைக்காக தள்ளப்பட்டுறாங்க. இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. 4-5 வீட்ல வேலை செய்யறாங்க. அப்பதான் அவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில அவங்க வீட்ல வேலை செய்யற ஒருத்தவங்க கிட்ட போய் கேட்டாங்க, ஹெல்ப் கேட்டாங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தாங்கன்னு உடனே, உன் பேர்ல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. 6000 ரூபாய் சம்பாதிக்கிறியா, அதுல 500 ரூபாய் எடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வை. அது ரொம்ப கஷ்டமா, 500 ரூபாய் ரொம்ப கஷ்டமா, 200 ரூபாய் போட்டு வச்சா கூட போதும். ஆனா இவங்க வந்து 500 ரூபாய் தள்ளி வச்சிருக்கு. என்ன ஆனாலும் பார்க்கலாம். 6000 ரூபாய் சம்பளமா 1500 ரூபாய், 5500 ரூபான்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சாங்க. ஒரு 12 மாசம் கழிச்சு எவ்வளவா இருக்கும்? 6000 ரூபாய் வந்துடும். அந்த 6000 ரூபாய் பெருசும் சின்னது 6000 ரூபாய் ஒரு வருஷத்துல நமக்கு நம்ம சேர்த்து வச்சா எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் கொடுக்கும்.